புயல் நிவாரணமாக தற்காலிக நிவாரணத் தொகையாக முதற்கட்டமாக 7033 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். புயல் நிவாரணமாக ஒட்டுமொத்தமாக 12,659 கோடி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முதற்கட்டமாக 7033 கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்காலிக நிவாரணத் தொகையாக 7033 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். புயல் நிவாரணத் தொகையாக மொத்தமாக 12,569 கோடி ரூபாய் தேவைப்படும் என்றும் உடனடியாக நிவாரணத் தொகையாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தியிருக்கிறார். தற்காலிக நிவாரணத் தொகையாக 7033 கோடி ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். புயல் மழையால் சேதமடைந்த சாலைகள், பள்ளி கட்டடங்களை சீர் செய்திட நிவாரணத் தொகை தேவை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் யாழினி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ள அந்த கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இன்று தலைமைச் செயலகத்தில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கனமழையினால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை குறித்து பார்வையிட்டதற்கு பிறகு இந்த ஒன்றிய குழுவானது இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடன் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டது. இந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக ஏற்பட்ட கனமழையின் காரணமாக பெரிய பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருந்தது. அதை குறித்து தான் இந்த 2 நாட்கள் இந்த ஒன்றிய குழு என்பது ஆய்வுகளை மேற்கொண்டனர். இன்று அது தொடர்பாகவும் முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். ஏற்கனவே முன்னதாக முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் இதற்கு தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 5060 கோடி நிதியை விடுவிக்குமாறு ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை வந்திருந்து மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை அவர் ஆய்வு செய்து சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒன்றிய குழுவும் இந்த பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்திருந்தனர். அவர்கள் 2 நாள் இந்த ஆய்வினை மேற்கொண்டு அதற்கான ஆலோசனை தான் இன்று நடைபெற்றிருந்தது. இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் இந்த சந்திப்பு என்பது ஏற்பட்ட பொழுது ஆலோசனை மேற்கொண்டனர். அப்பொழுது மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கோரும் ஒரு கோரிக்கை மனுவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஒன்றிய குழுவினர் தலைவரிடம் வழங்கியிருந்தார். இந்த கோரிக்கை மனுவில் புயல் பாதிப்பினால் சாலைகள், பாலங்கள், பள்ளி கட்டிடங்கள், அரசு மருத்துவமனைகள் போன்ற பொது கட்டமைப்புகள் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்திடவும், மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ள மின் கம்பங்கள், பழுதடைந்த துணை மின் நிலையங்கள் உள்ளிட்ட மின்சார உட்கட்டமைப்பை சீர் செய்திடவும், பாதிக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள், குடிநீர் தொட்டிகள், தெருவிளக்குகள், கிராம சாலைகள் ஆகியவற்றை சீர் செய்திடவும் இழப்பீடு கோரப்பட்டுள்ளது. மேலும் மிக்ஜாம் புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகள், வலைகள் ஆகியவற்றுக்கு இழப்பீடு வழங்கவும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீடை ஈடு செய்யவும், சாலையோர வியாபாரிகள் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிடவும் தற்காலிக நிவாரணத் தொகையாக 7033 கோடியும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,651 கோடி ரூபாயும் வழங்குமாறு அந்த கோரிக்கையை முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.